வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதத்தில் 5 ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 343 டிகிரி மீன ராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது அல்லது பிறக்கப்பட்டிருக்கு. அப்போது கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் சதய நட்சத்திரம் 4 பாதம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம் இந்த மாதிரி 9 பாதத்தில் 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா, அல்லது திருமணமாகி பிரிஞ்சு போயிட்டு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணி மறுமணம் செட் ஆகாமல் இருக்குதா, உங்களுக்கான நேரம் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. கும்பராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். கும்ப ராசிக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்னா சனி பகவான் கும்ப ராசியாதிபதி இந்த மாசி மாதத்தில் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமண தடைகள் விலக போகுது. சார் 50-100 ஜாதகம் பார்த்து விட்டனுங்க, ஒன்று கூட செட் ஆகலைங்க. 50-100ன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, 500 சாதகம் பக்கம் பார்த்து விட்டனுங்க, இது வரைக்கும் எனக்கு சாதகம் செட் ஆகலை. 6 வருஷமாக 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 காசு பிரயோஜனம் இல்லை. 1000 மன அழுத்தம் இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் மனம் ஆகாமல் சங்கடப்பட்டு இருக்கிறீங்களே அந்த சங்கடங்களும் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான திருமண யோகம். விவாக தடைகள் நீங்கிறதுக்குண்டான அற்புதமான நேரகாலங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில். சார் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை சார், ஏதோ ஒரு வகையில் 4 காசு சம்பாதிக்கிறேன்னு சார், மன வாழ்க்கையே இல்லைன்னா நான் வாழ்கிறதே பிரயோஜனம் இல்லையே, அப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள் இல்லை. என் ஜாதகம் வந்து சம்சாரி ஜாதகம் இல்லை போல இருக்குது, சன்னியாசி ஜாதகம் தான் போல இருக்குது, எனக்கு கல்யாணம் செட் ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன விரக்தியில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களாக இருந்தாலும் வர்ற மாசி மாதத்தில், அதாவது இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய திருமண தடைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணம் நடக்கும். அதன் பிறகு மேசராசி நண்பர்களுக்கு திருமணத்தை பற்றி சொன்ன மாதிரி திருமணம் ஆகிட்டு புத்திர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில், அதுவும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, மேசராசியில் நீங்கள் அசுவினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதமாக இருந்தாலும் சரி, ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷபராசிக்கு போயிடுமே. அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் லாபத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து, லாபஸ்தானாதிபதி நம்ம ராசியில் இருக்கக்கூடிய புத்திர காரகனை பார்க்கக்கூடிய தருணம், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம். இந்த தருணத்தில் தீராத புத்திர தடைகள் தீரப்போகுது. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் குளம் இல்லை, இது வரைக்கும் நடக்கலை. ஏதோ யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்கிறீங்க நடந்துடுமா, நம்பிக்கையே இல்லாமல் பாருங்கள் இந்த காணொலியை. இந்த மாத இறுதியில் புத்திர செல்வம் நிலைக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி
நீங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை தானுங்க, பண்ணாத பரிகாரம் இல்லை தானுங்க. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. எல்லாருக்குமே லக்னத்துக்கு 5வது இடம் அல்லது ராசிக்கு 5வது இடம் புத்திரஸ்தானம். ஆனால் மேசராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னா புத்திரஸ்தானாதிபதி சூரியனாக வருவார். புத்திரகாரகன் அப்படின்றது எல்லாருக்குமே குரு. அப்போது குருவுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் புத்திரஸ்தானாதிபதி பார்வையும் புத்திரகாரகனுடைய பார்வையும் ஒரே தருணத்தில் படக்கூடியது இந்த மாசி மாதத்தில். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தருணம் எப்போ அமையன்னு கேட்டிங்கன்னா 12 வருஷம் ஆகும். காற்றடிக்கும் போது தான் தோற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். மேசராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரம் இது. பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரமும் இது. தாத்தா சம்பாரிச்சது பிரிக்க முடியலைங்க, தாத்தனுடைய அப்பா சம்பாரிச்சது பிரிக்க முடியல, சொத்து பத்து இருக்குதுங்க, 2 தலைமுறையாக சொத்து பத்து பாக பிரிவினை இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் பாக பிரிவினை செய்ததுக்கான நேர காலங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. மண்மனையில் வழக்கு இருக்குது, அந்த வழக்கு இந்த தருணத்தில் சரி பண்ணிக்கிறதுக்கான நேர காலங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாக சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இல்லாதவங்க கிடையாது. 10 வீடு இருந்தாலும் 11வது ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யும் நம்ம மனசால். அப்போது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான், 10வது பாவகன் சொல்லக்கூடிய 10வது பாவகம்னா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாவுடைய சாரம் வாங்கி, செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா பூமிகாரகர், செவ்வாவுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரம் வாங்கி சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் அந்த செவ்வாவுடைய பார்வை, செவ்வாய் உச்ச நிலையில் இருந்து 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார், கூட குரு பார்வை. அப்போது குரு பகவான், செவ்வாய், சூரியன், சனி இந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 4வது பாவகத்தில் பார்க்குறாங்க. அப்போது சொந்த வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, இவர் பாரு சொல்லிவிட்டார். இந்த மாதம் இறுதியில் பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கம் கடனை வாங்கி வீடு வாங்கியிருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அல்லது இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு பூஜை போட்டிருப்பீங்க. அதன் பிறகு வாகன யோகம். இதே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாகன யோகம். இந்த பலன் சொல்கிற தருணத்தில் வாகனம் வாங்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் மாசி மாதம் 5 தேதி போகட்டுங்க, இன்றைக்கி 1ஆம் தேதி ஆகிப்போச்சு, 5 தேதி போகட்டும், வாகனம் உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிதா இல்லையான்றது பாருங்கள். அப்போ வாகனம் வாங்கிறதுக்கும் இது சிறந்த ஒரு தருணம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன் சார்னு சொல்லிட்டு இருந்தாலும், முழுமையாக அந்த மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏற்படுது. சிம்ம ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 7வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மாசி மாதம் தானுங்க. எல்லா கிரகங்களை விட தன்னுடைய ராசிநாதனுக்கு இருக்கிற ஒரு பலம் வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ராசிநாதன் பகையாகவே இருந்தாலும் இந்த தருணத்தில் ராசிநாதனுடைய பார்வை முழுமையாக வாங்கக்கூடிய ஒரு மாதமாக வருது. அதுபோக செவ்வாவுடைய பார்வையும், ஏன்னா சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய் உச்ச நிலையிலிருந்து சிம்ம ராசியை பார்க்குறார். சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு, குரு 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளால் மன அழுத்தம் குறையும், உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகும்,
6 மாதமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன், 6 வருஷமாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். எந்த மாதிரி வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எத்தனை நாள் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். பணப்பிரச்சனை நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும். எங்கே போனால் சரியாவேன், என்ன சாப்பிட்டா நான் சரியாவேன்ற அளவுக்கு சங்கடத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அருமையான நேர காலங்களாக இந்த தருணம் இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது சார், இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார்னா, இந்த நேரம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனுபவித்து பாருங்கள். வெளியூர் போகணுங்க, வெளிநாடு போகணுங்கன்னு ஆசையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அல்லது இருக்கிற வேலையில் சங்கடங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த தருணம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு போயிட்டு 7வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாசி மாதம். அப்போது உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு பெருசாக சங்கடம் இல்லை, காசு குணம் இல்லையே தவிர கணவன் மனைவிக்குள்ளார பெருசாக சங்கடங்கள் எல்லாம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த தருணத்தில் கூட ஒரு 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. அப்போது அந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. பகைகள் நீங்கும். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளால் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பகைகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்கும். பதவி உயர்வு வரக்கூடிய தருணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, மாசி மாதத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்? உத்திராடம் நட்சத்திரம் 3வது பாதம் சொல்லிட்டு சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பார். உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பார். மாசி 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நேர காலங்கள். நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம், மனக்கோட்டை எல்லாமே இந்த தருணத்தில் சரியாகும். அருமையான நேரம், அற்புதமான தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, கும்பராசி நண்பர்கள், மேசராசி நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள், சிம்மராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த மாதிரி 5 ராசி நண்பர்களுக்கு ராஜ யோகமாக இருக்க போகுது இந்த மாசி மாதத்தில். அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் இது நடந்ததா அல்லது நடக்கலையான்ட்டு. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளமுடன், வளமுடன்.